ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற திருநாமத்துல இந்த காலை வேளையில உங்களை எல்லாரும் இந்த முதல் ஆராதனையில சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அல்லேலூயா. ஒரு விஷயாய் நம்முடைய வேதாமத்தை திருப்பிக் கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கூட வாசிக்க. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் குறை உண்டு. ஒரு விஷயம், எல்லாம் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்துல, தகப்பனே, மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை நேரத்துக்காக நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகம் ஆண்டவரே அது மேலானது தகப்பனே. ஆண்டவரே அது உயிரினும் மேலானது. ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் இருக்கிறதான எங்களோடு என் தேவன் தாமே நீரே பேசுவீராக, நீரே எங்களோடு இடைபடுவீராக தகப்பனே. நம்முடைய வார்த்தைகள் அது ஒரு நாள் வெறுமையாய் போவதே கிடையாது. ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகள்ல வல்லமை இருக்கிறது, அதுல ஜீவன் இருக்கிறது. மரித்ததான காரியங்கள் ஆண்டவரே நம்முடைய வார்த்தையினால உயிர்த்தெழ செய்யுங்கப்பா. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த வேத பகுதியை நாம் நன்றாய் அறிந்த ஒரு வேத பகுதி. எபேசு சபைக்கு ஆண்டவராகிய தேவன் சொல்லும் போது, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அப்போஸ்தலனாகிய யோவான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 30ஆம் ஆண்டு மரிக்கிறார். 30 AD மரிக்கிறார். 95வது வருடத்துல இந்த பத்மு தீவில் இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு தரிசனம் ஆகிறார். அல்லேலூயா. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை ஆண்டவராகிய சீஷனாகிய யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மோ என்னும் தீவிலே இருந்தேன். அல்லேலூயா. அப்ப பத்மு என்னும் தீவுல உங்கள் சகோதரன் உபத்திரவத்துல, பாடுகள்ல, தேவனுடைய ராஜ்யத்துல பொறுமையாய் உங்கள் உடன் பங்காளனாய் இருப்பவன் என்று சொல்லி தன்னை அறிமுகம் செய்து கொண்டு பத்மு என்னும் தீவுல அவர் இந்த காரியங்களை எழுதுகிறதை பார்க்கிறோம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு தரிசனமாகுகிறார். அல்லேலூயா. தரிசனமாகி 11ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது 11ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆல்பா, நான் ஒமேகா, நான் முந்தினவரா இருக்கிறேன், நான் பிந்தினவரா இருக்கிறேன். நீ காண்கிறத என்ன பண்ணு, புஸ்தகத்துல எழுது. அப்ப ஒரு தரிசனத்துல அவர் பார்க்கக்கூடியதான காரியங்களை புஸ்தகமா எழுதுனதுதான் என்னது, வெளிப்படுத்தின விசேஷம். அல்லேலூயா. அப்ப யோவான், ஆண்டவருடைய சீஷனாகிய யோவான், அவர் தரிசனமாய் ஆண்டவர் மரித்து 65 ஆண்டுகளுக்கு பிறகு அவரை தரிசனமாய் பார்க்கிறதான
ஒரு காரியத்தை அப்படியே அவர் எழுதுகிறார். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அவருடைய தெய்வீகத்தை தொடர்ந்து நீங்க 12ஆம் வசனத்திலிருந்து நீங்க 18ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிக்க முடியும். தொடர்ந்து அவர் எப்படி இருந்தார், அந்த சூழ்நிலை எப்படி இருந்தது, அவருடைய சத்தம் எப்படி இருந்தது, அவருடைய முகம் எப்படி இருந்தது என்று ஒவ்வொரு காரியமாய் ஆண்டவரை குறித்து அவர் வர்ணிக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். அப்ப இது எல்லாத்தையும் சொல்லிட்டு 17ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. ஏசப்பா கூட இருந்ததான ஒரு சீசன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரதத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அவரை தரிசனமாய் வந்து நின்றோனே செத்த பிணத்தை போல நடுங்கி போன சீசனாகிய யோவான். நீங்க ஆண்டவருடைய சீஷர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய யோவான், அதாவது சீஷனாகிய யோவான் மாத்திரமே 100 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்ததான ஒரு சீஷன். மற்ற எல்லாருடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய இளம் வயதிலேயே ஆண்டவருக்காக இரத்த சாட்சிகளாய் மரித்தான். யூதாஸ் அவன் தற்கொலை செய்து அவன் மாண்டு கொண்டான். ஆனா ஆண்டவரை 12 சீடர்கள்ல யோவான் மட்டும்தான் 100 ஆண்டுகளுக்கு மேலாக அவன் வாழ்ந்தான். பாருங்க, அவன் வாழ்ந்த நாட்கள்ல கொடூரமான ராஜ்யங்கள் இருந்தது, கொடூரமான அரசாட்சிகள் இருந்தது. ஏரோது இருந்தாரு, யோவான் ஸ்தானகனை வெட்டி கொன்று. ஏரோதுக்கு அப்புறம் தொடர்ந்து கொடிய மன்னர்கள் வந்தாங்க. நீரோ அரசன் இருந்தான், தீத்து டைட்டஸ் இருந்தான், தேவ ஆலயத்தை முற்றிலுமாய் நாசமாக்கினவன், தேவ ஆலயத்தை முற்றிலுமாய் இடித்து போட்டவன், இன்று வரைக்கும் எழும்ப முடியாமல் இருப்பதற்கு தீத்து டைட்டஸ் செய்ததான காரியங்கள். அதை காட்டிலும் கொடூரமாய் டொமினிஷியன் என்ற ஒரு அரசாட்சி வந்தது. அந்த அரசாட்சியில இந்த ஆண்டோடைய சீடனாகிய இந்த யோவானை எரிகிற எண்ணெயில தூக்கி போட்டாங்க. ஆனால் எரிகிற எண்ணெயில தூக்கி போட்டு எவ்வளவு தீ ஏத்தினாலும் யோவான் பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருந்தார், அவர் உயிரோடே இருந்தார். அல்லேலூயா. அவரை மரணத்தை அவர் பார்க்கல. உடனேதான் இந்த டொமினிஷியன் என்ன செய்தான், அவரை தூக்கி கொடூரமா இருக்கிறதான இந்த பத்மு தீவுல கொண்டி ஓட்டி போட்டான். இப்படியாய் வரலாறு சொல்லுகிறது. கொடூரமான பாதைகள்ல வித் சிவியர் பெர்சிக்யூஷன், கொடூரமான உபத்திரங்கள் மத்தியில வாழ்ந்ததான ஒரு சீடனுக்கு ஆண்டவர் தரிசனம் ஆகும் போது அது எப்படிப்பட்ட ஒரு காரியமா இருக்கும் யோசித்து பாருங்க. எப்பவுமே இந்த ஆண்டவருடைய சீடனாகிய இந்த யோவான் மற்ற சீடர்களை காட்டிலும் ஒரு விசேஷித்த ஒரு நபராக தான் காணப்பட்டான். நீங்க முதல் 3 சுவிசேஷ புஸ்தகங்கள் இருக்கு, மத்தேயு, மார்க்கு, லூக்கா. அதே போல யோவானும் ஒரு சுவிசேஷ புஸ்தகமாய் நமக்கு இருக்கிறது. யோவான் எப்படி வித்தியாசப்படுகிறார், எப்படி அதுல விசேஷத்தவராய் இருக்கிறார்? மத்தேயு, மார்க்கு, லூக்கா எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 3.5 ஆண்டு ஊழியத்துல கடைசி 1.5 ஆண்டு தான் அதிகமாக தங்களுடைய புஸ்தகங்கள் எழுதினாங்க, தங்களுடைய சுவிசேஷங்கள் எழுதினாங்க. ஆனா நீங்க யோவானை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அதிகமாக ஆண்டவருடைய ஊழியத்தினுடைய துவக்கங்கள் முதல் 2 ஆண்டுகள் நடந்த சம்பவங்களை அதிகமாக எழுதியிருப்பார். அவருடைய மற்ற சுவிசேஷ புஸ்தகங்கள் ஆண்டோடைய பிறப்பு, அவரை மெய்ப்பர்கள் வந்தாங்க, அவர் இதுல பிறந்தார், அவர் பிறப்பினுடைய காரியங்கள், ராஜாக்கள் வந்தாங்க, அந்த சம்பவங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கும்.
ஆனா யோவான் சுவிசேஷத்தை நீங்க அதை பார்க்க முடியாது. ஆனால் அவர் என்ன சொல்வார்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அல்லேலூயா. அப்ப யோவான் ஒரு வித்தியாசப்படுகிறார். ஆண்டவருடைய பிறப்பையே வித்தியாசமா சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்? ஆண்டவர் வார்த்தை தான் இந்த பிறப்பை காட்டுகிறார். தொடர்ந்து அவர் சொல்லுகிறதான சம்பவங்கள் வேற எந்த சுவிசேஷ புஸ்தகங்களும் இடம்பெறல. முதல் 3 சுவிசேஷ புஸ்தகங்கள் இடம்பெறல. முதல் அற்புதத்தை அவர் தான் சொல்லுகிறார் 2ஆம் அதிகாரத்துல. 3ஆம் அதிகாரத்துல நிக்கோதேமை குறித்ததான ஆண்டவருடைய உரையாடுதலை அவர் தான் சொல்லுகிறார். 4ஆம் அதிகாரத்துல சமாரிய ஸ்திரீ வருகிறதை அவர் தான் முதல்ல சொல்லுகிறார். 5ஆம் அதிகாரத்துல பெதஸ்தா குலத்துல நடக்கிறதான அற்புதத்தை குறித்து அவர் தான் சொல்லுகிறார். வேற யாரும் சொல்லல. 6ஆம் அதிகாரத்துல நானே ஜீவ அப்பம் என்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை யோவான் ஸ்நானகன் தான் சொல்லுகிறார். 7ஆம் அதிகாரத்துல கூடார பண்டிகையின் காரியங்களை நானே வெளிச்சமாய் ஒளியாய் இருக்கிறேன் என்று தேவன் சொல்ற காரியத்தையும் யோவான் தான் சொல்ற, சீஷனாகி யோவான் தான் சொல்ற. தொடர்ந்து அப்படியே நீங்க பார்த்து கொண்டு வந்தீங்கன்னா முதல் 3 சுவிசேஷ புஸ்தகங்கள்ல இல்லாத காரியங்கள் எல்லாம் யுனிக் காரியங்கள், முற்றிலுமாய் முக்கியமான சம்பவங்கள், முக்கியமான காரியங்கள். ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்துல முதல் 2 ஆண்டுகள் நடந்த சம்பவங்கள் எல்லாம் நீங்க வாசிக்கலாம். லாசருடைய உயிர்த்தெழுதலா இருக்கட்டும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெத்தானியாவில் அபிஷேகம் பண்ணப்படுறதா இருக்கட்டும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர்களின் கால்களை கழுவுறத காரியங்களா இருக்கட்டும், அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர் முடியும் போது என்ன சொல்றாரு பாருங்க, இந்த புஸ்தகம் கொள்ளாது ஆண்டவர் செய்ததான அதிசயங்களை அற்புதங்களை எழுத இந்த உலகமே என்ன ஆகாது, கொள்ளாது என்று சொல்லி முடிக்கிறார். அல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் ஏசப்பா நானே என்று சொன்ன 7 வார்த்தைகள் அதையும் யோவான் தான் எழுதுறார். வேற எந்த சுவிசேஷ புஸ்தகங்களையும் நம்ம பார்க்க முடியாது. ஜீவ அப்பம் நானே, உலகத்துக்கு வெளிச்சம் நானே, நானே வாசல், நானே நல்ல மெய்ப்பெண், நானே உயிர்த்தெழுதும் ஜீவனுமா இருக்கிறேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், நானே மெய்யான திராட்சை செடி. எல்லா காரியங்களையும் யோவான் சுவிசேஷத்துல பார்க்க முடியும். அப்ப ஆண்டவருடைய சீஷர்கள்லயே ஒரு வித்தியாசமான, இன்னும் சொல்ல போனா ஒரு ஒரு தெரிந்தெடுக்கப்பட்ட ஆண்டவருடைய மார்புல சாய்ந்ததான ஒரு சீஷனாய் இந்த யோவான் இருந்தார். அல்லேலூயா. அவர் விரோதமாய் என்ன செய்தாலும் அது வாய்க்கவே இல்லை. அவர் விரோதமாய் எவ்வளவு ராஜ்யங்கள், எவ்வளவு ராஜாக்கள் எழும்பினாலும் ஒன்றுமே அவரை சேதப்படுத்தவே இல்லை. அப்ப பாருங்க, அப்படிப்பட்டதான யோவான் தான் என்ன பண்றாரு, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை ஆண்டவர், அந்த தரிசனத்தை பார்த்த காரியங்களை ஆண்டவர் எழுத சொல்லுகிறார். யாருக்கு எழுத சொல்லுகிறார்? இந்த 7 சபைகளுக்கு நீ எழுது என்று சொல்லுகிறார். அப்படி எழுதும் போது ஆண்டவரை பார்த்து பாடுகள் மத்தியில, உபத்திரங்கள் மத்தியில ஆண்டவருடைய ராஜ்யத்துல உடன் பங்காளரா இருக்கிறதான இந்த யோவான் முற்றிலுமாய் சாஷ்டாங்கமாய் எழுகிறார். 19ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. அல்லேலூயா. பாருங்க, 3 காரியங்கள், நீ கண்டவைகள், இருக்கிறவைகள், இனி சம்பவிக்க போறீர்கள். பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர். 3 காரியங்கள் தான் வெளிப்படுத்தின விசேஷம். வெளிப்படுத்தின விசேஷம் நிறைய பேர் நினைப்பாங்க அது வெறும் எதிர்காலத்தை மாத்திரமே சொல்லுகிறது என்று. அது கிடையாது. 3 காலங்களையும், காலத்தின் 3 கோணங்களையும் அது சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிதான் சொன்னார். நீ அதை எழுது. தொடர்ந்து வாசிப்போம். என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. பாருங்க, அப்ப தரிசனத்துல 7 நட்சத்திரங்களை பார்க்கிறார், 7 பொன் குத்து விளக்குகளை பார்க்கிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் முழுமா நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 7 அந்த எண் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இதற்குண்டான அர்த்தத்தையும் அவர் தரிசனத்துல சொல்லுகிறார். இந்த 7 நட்சத்திரங்கள் எதை குறிக்கிறது? அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். அல்லேலூயா.
அப்ப இந்த 7 நட்சத்திரங்கள் 7 சபையின் தூதர்களாம் என்று சொல்லும் போது தனிப்பட்ட சபைக்கு ஒரு தூதர்கள் இருப்பார்களா? அப்படி என்று கிடையாது. நீங்க கிரேக்க வார்த்தையில பார்க்கும்போது ஏஞ்சலோஸ் என்றால் தேவதூதன் என்ற அர்த்தம். அப்படின்னா மெசேஞ்சர், தேவனிடத்துல இருந்து செய்தியை கொண்டு வர்றவங்க, மெசேஞ்சர். அப்ப அதை யாரை குறிக்கிறது என்றால் அந்த திருச்சபையின், அந்த சபையின் ஒரு தலைமைத்துவத்தை, அந்த போதர்களை அதை குறிக்கிறது. அதே போல தொடர்ந்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்? 7 குத்து விளக்குகள். அந்த 7 குத்து விளக்குகளும் இந்த 7 சபைகளை என்ன பண்ணுகிறது? அது குறிக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் குத்து விளக்கை சபையோடு ஒப்பிட்டு இங்க காட்டுகிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கும் போது, நீங்களே இந்த பூமிக்கு வெளிச்சமா இருக்கிறீங்கள், இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். சொல்லிட்டு சொன்னார், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அல்லேலூயா. அப்ப பாருங்க, விளக்கை ஏத்தி மரக்காலை மூடி வைக்காமல் விளக்கை எது மேல வைப்பாங்க? தண்டின் மேல வைப்பாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்க வெறும் பூமிக்கு வெளிச்சம் மட்டும் கிடையாது, இந்த பூமியை வெளிச்சத்தை நீங்க தாங்கி, யூ ஹோல்ட் த லைட். சபை எப்படி அந்த வெளிச்சத்தை தாங்குகிறதோ, சபையை ஒரு கலங்கரை விளக்கமாக, சபையை ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தின் காரியமாக இந்த இடத்துல இந்த 7 பொன் குத்து விளக்கின் மூலமாய் ஒரு விஷயாய் நமக்கு நினைவூட்டுகிறார். ஆமென். தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது பாருங்க, முதலாவது பட்டணம், முதலாவது சபை இந்த எபேசு சபை. இன்றைக்கு நாம் இந்த எபேசு சபை மாத்திரம்தான் பார்க்க போறோம். இந்த எபேசு சபை எப்படிப்பட்ட சபையாய் இருந்தது? இந்த பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணமாய் இருந்தது? இந்த சபைக்கு வந்ததான பிரச்சனைகள் என்ன? இந்த சபைக்கு யார் யாரெல்லாம் ஊழியம் செய்ய வந்தார்கள்? இந்த சபை எவ்வாறு நொறுக்கப்பட்டது, எவ்வாறு நசுக்கப்பட்டது, கடைசி எவ்வாறு வீழ்ந்து போனது என்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் இந்த சபையை மீண்டும் எழுப்புவதற்கு இந்த சபை விசுவாசிகளுக்கு என்ன சொல்லுகிறார்? எல்லா காரியங்களும் இதுல கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய கையில வைத்திருக்கிற வேதாமத்துல. இந்த எபேசு பட்டணத்தை எடுத்துக்கொள்ளும் போது இது ஒரு வேர்ல்ட் கிளாஸ் சிட்டி. இன்றைய நாட்கள்ல துருக்கி தேசம், இன்றைய நாட்கள்ல துருக்கி தேசம் இருக்கு பாருங்க, அங்கதான் இந்த 7 சபைகளும் இருக்கிறது. இஸ்ரேல் தேசத்துல கிடையாது இந்த 7 சபைகளும், துருக்கி தேசத்துல தான் இந்த 7 சபைகள் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு வாழ்ந்த நாட்கள்ல the Christian capital of the world, கிறிஸ்துவ தலைநகரமாய் இருந்தது இந்த 7 சபைகள் இருந்ததுனால கிறிஸ்துவ தலைநகரமாய் இருந்தது இந்த துருக்கி தேசம். ஆனால் இன்றைய நிலைமை என்ன? வெறும் 0.2% மக்கள் மாத்திரமே கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க. அது ஒரு இஸ்லாமிய நாடாய் மாறிவிட்டது. உலகத்துக்கே கிறிஸ்துவ தலைநகரமாய் இருந்ததான தேசம் இன்றைக்கு ஒரு இஸ்லாமிய நகரமாய் இருக்கிறது, தேசமாய் இருக்கிறது. சபைகள் இல்ல, ஜனங்கள் இல்ல, விடுதலையாய் தேவனை துதிக்கவோ ஆராதிக்கவோ சுவிசேஷம் சொல்லவோ முடியாது. எப்படி இந்த தேசத்துல 7 சபைகள், பெரிய சபைகள், வேதாமத்தில் கொடுக்கப்பட்ட 7 சபைகள் இருந்தும் அது எப்படி வீழ்ந்து போனது? அது எப்படி தோற்று போனது? எபேசு பட்டணம் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் சிட்டி. அந்த நாட்கள்ல உலகத்தின் 7 அதிசயங்கள் ஒரு அதிசயமாய் இருந்தது இந்த எபேசு பட்டணம். கடற்கரை ஓரமாய் இருந்ததுனால, துறைமுகம் இருந்ததுனால 7 சபைகளுக்கும் 7 சபைகள் சார்ந்த பட்டணங்களுக்கும் இங்கிருந்து தான் சகலமும் கொண்டு போய் சேர்க்கப்பட்டது. ஏன்னா துறைமுகம் இங்கேதான், சகல காரியங்கள், வர்த்தகங்கள் எல்லாமே இங்கேதான். இட் இஸ் a trading place, it is a market place. எல்லா சகல காரியங்களும் ஒரு சிறந்த ஒரு பட்டணமாய் இந்த எபேசு பட்டணம் இருந்தது.
இது அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய கண்கள்ல இந்த பட்டணத்தை குறித்ததான ஒரு ஆரம் இருந்து கொண்டே இருந்தது. இந்த பட்டணத்தை எப்படியாவது சந்திக்க வேண்டும் என்பதற்காக அவர் பிரயாசப்பட்டார். அதற்கு முன்பாக இந்த பட்டணத்துல பார்த்தீங்க அப்படின்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் 27 கூட வாசிப்போம். 19:27. இதனால் நம்முடைய தொழில் அற்றுப்போகும்படியான அபாயம் நேரிட்டிருக்கிறதும் அல்லாமல் மகாதேவியாகிய தியானாளுடைய கோயில் எண்ணமற்ற இந்த எபேசு பட்டணத்துடைய தெய்வம் யார் அப்படின்னா மகாதேவியாகிய தியானாள். இவதான் இந்த எபேசு பட்டணத்துக்கு தெய்வமா இருந்தார். 28 கூட வாசிப்போம். அவர்கள் இதை கேட்டு கோபத்தால் நிறைந்து எபேசியருடைய தியானாலே பெரியவள் என்று சத்தமிட்டார்கள். எபேசியருடைய தியானாள். நீங்க தொடர்ந்து 34 இதே அதிகாரம் 34 நீங்க படிக்கும்போது, அவன் யூதன் என்று அவர்கள் அறிந்த போது எபேசியருடைய தியானாலே பெரியவள் என்று 2 மணி நேரம் அளவும் எல்லாரும் ஏகமாய் சத்தமிட்டு கொண்டிருந்தார்கள். அப்ப இந்த எபேசு பட்டணம் இந்த தியானாளுடைய பிடிக்குள்ளாக இருந்தது. யார் இந்த தியானாள்? ஆங்கிலத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, டயனா காடஸ். நிறைய கிறிஸ்தவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு டயனா என்று பெயர் வைப்பாங்க. அது ஒரு விக்கிரக தெய்வத்தினுடைய பெயர், நம்ம வைக்க கூடாது. அது எதனுடைய அவங்க தெய்வமா இருந்தது என்று பார்த்தால், அவங்க ஃபர்டிலிட்டி, த காட் ஆஃப் ஃபர்டிலிட்டி, குழந்தை பேற்றின் தெய்வமாய் அது அணுகப்பட்டது. இந்த எபேசு பட்டணத்துல இந்த தெய்வத்தின் ஆவி அது எவ்வாறு கிரியை செய்தது என்றால், சகல விதமான தேவன் வெறுக்கக்கூடியதான பாவங்களை உடைய ஒரு தேசமாய், ஒரு பட்டணமாய் இருந்தது. முக்கியமா இந்த கற்பு சம்பந்தப்பட்ட, இந்த குழந்தை சம்பந்தப்பட்ட, கரு சம்பந்தப்பட்ட தெய்வமாய் இருப்பதுனால குடும்பங்களுக்குள்ள இந்த தெய்வத்தின் ஆவி பயங்கரமாய் கிரியை செய்தது. பயங்கரமாய் அது என்ன பண்ணினது? குடும்பங்களுக்குள்ள பிரிவினைகளை உண்டு பண்ணினது, தவறான உறவுகளை கொண்டு வந்தது, தவறான தேவன் வெறுக்கக்கூடியதான பாவங்களை அது கொண்டு வந்தது. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்துக்கு எழுதும் போது, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல கூட வாசிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவா சொன்னார். ஆண்டவர் நமக்காக பலியாயிருக்கிறார். ஆண்டவர் நமக்காக அவர் பலியை சுமந்து கொண்டார். நம்மில் அன்பா இருந்ததுனால சுமந்து கொண்டார். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க? அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். அது தொடர்ந்து வாசிக்கும் போது 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பாருங்க, மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே தெய்வத்தினுடைய ஆவிகள் தான், இந்த தெய்வத்தினுடைய தியானலுடைய ஆவிதான் இந்த வேசித்தனம். 5ஆம் வசனத்திலையும் இதே காரியங்களை நம்ம பார்க்க முடியும். 5ஆம் வசனத்துல பார்க்கும்போது, விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. அதே போல 8ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். இதே அதிகாரம் காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. பாருங்க, தொடர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த விபச்சாரம், வேசித்தனம், ஆண்டவர் வெறுக்கக்கூடியதான பாவங்களை சொல்லிவிட்டு, முற்காலங்களை நீங்க அந்தகாரத்துல இருந்தீங்க, ஆனா 10ஆம் வசனத்துல சொல்லும் போது சொல்றாரு, இப்ப தேவனுக்கு பிரியமானவைகளை
தேவனுக்கு எது பிரியமானது என்னது என்று என்ன பண்ணுங்க, நீங்க சோதித்து பாருங்க. 15ஆம் வசனத்தை சொல்றார், நாட்கள் பொல்லாதவைகளா இருப்பதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. 16ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, 16ஆம் வசனத்துல, நாட்கள் பொல்லாதவைகளா இருப்பதால் என்ன பண்ணுங்க, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ந்து வாசிக்கும் போது, மது வெறியாய் கொண்டு இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதீங்க சொல்லிட்டு 21ஆம் வசனத்திலிருந்து சில அறிவுரைகளை சொல்லுகிறார். ஆண்டவராகிய தேவனுடைய சபையையும் அதே போல ஒரு குடும்பத்தையும் இரண்டையும் கம்பேர் பண்ணி, இரண்டையும் ஒப்பு வைத்து, எப்படி ஆண்டவருடைய சபையும் ஒரு தேவனுடைய குடும்பமும் எவ்வாறு ஒரே வாழா இருக்கிறது என்பதை ரொம்ப தெளிவா சொல்லுகிறார். 21ஆம் வசனத்துல கூட தொடர்ந்து வாசிப்போம். தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. தொடர்ந்து இந்த 21ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் குடும்பங்கள், கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவா சொல்றார். ஏன் இந்த காரியங்களை சொல்றாரு? ஏனால் இந்த எபேசு சபை இந்த தியானாளுடைய பாவத்தினால சிக்கி இருந்தது. குடும்பங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருந்தது. அதனால அவங்களுக்கு உணர்த்துவதற்காக வேத வாக்கியத்தின் மூலமாக இந்த காரியங்களை அவர் எழுதினார். அப்ப எபேசு பட்டணம் ஒரு பாவம் நிறைந்த, விக்கிரக ஆராதனை நிறைந்த, விக்கிரக வழிபாடுகள் நிறைந்த ஒரு பட்டணமாய், கிறிஸ்தவத்துக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கோ இடமில்லாத ஒரு பட்டணமாய் தான் காணப்பட்டது. அதனால எப்படி அங்க சபை உண்டானது? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை கூட வாசிப்போம். பவுல் அநேக நாள் அங்கு தரித்திருந்த பின்பு சகோதரனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்தபடியினால் கெங்கிரேயா பட்டணத்தில் தலைச்சவரம் பண்ணிக்கொண்டு சீரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினாள். பிரிஸ்கில்லாலும் ஆக்கில்லாலும் அவளுடனே கூட போனார்கள். அவன் எபேசு பட்டணத்துக்கு வந்தபோது அங்கே அவர்களை விட்டு நீங்கி ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதருடைய சம்பாஷணை பண்ணினான். அல்லேலூயா. முதலாவது இந்த எபேசு பட்டணத்திற்கு ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா மற்றும் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாங்க? இந்த எபேசு பட்டணத்துக்குள்ளாய் போகிறாங்க. இதுவரை அது பாவம் நிறைந்த, விக்கிரக ஆராதனை நிறைந்த தியானாளுடைய ஒரு பட்டணமாய் இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்களாய் அவங்க இருக்கிறாங்க. அந்த ஆர்கிலாவும் பிரிஸ்கிலாவும் தான் இந்த சபையை ஒரு அஸ்திபாரத்தை போட்டு அவங்க தொடர்ந்து ஊழியம் செய்வதற்காக வந்திருக்கிறாங்க. அப்படி வந்திருக்க அடுத்த வசனத்தை கூட வாசிப்போம். 20ஆம் வசனம். அவன் இன்னும் சில காலம் தங்களுடனே இருக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்ட போது அவன் சம்மதியாமல், வருகிற பண்டிகையில எப்படியாகிலும் நான் எருசலேமில் இருக்க வேண்டும், தேவனுக்கு சித்தமானால் திரும்பி உங்களிடத்திற்கு வருவேன் என்று சொல்லி அவரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கப்பல் ஏறி எபேசுவை விட்டு புறப்பட்டு தன்னுடைய 2ஆம் பயணத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல சும்மா ஒரு சின்ன ஒரு விசிட்டை மட்டும் பண்ணிட்டு, சும்மா சில நாட்கள் மாத்திரம், சில காலம் மாத்திரம் இருந்துட்டு அங்கிருந்ததான தேவ ஆலயத்துல சுவிசேஷத்தை அறிவித்து விட்டு, ஆனா அவங்களுக்கு விட மனசு இல்லை. ஆனா சொல்றாரு, தேவனுடைய சித்தமா இருந்தால் நான் மீண்டும் என்ன பண்ணுவேன், உங்களிடத்துல வருவேன் என்று சொல்லிட்டு போறேன். இதற்கு நடுவுல 24ஆம் வசனத்துல, அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அல்லேலூயா. ஆர்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் இங்க இருக்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் எருசலேமுக்கு போயிட்டாரு. அப்ப அலெக்சாந்திரியா பட்டணத்தை சார்ந்ததான ஒரு தேவ மனிதன், அப்போலோ என்கிற மனிதன், வேத வாக்கியங்கள்ல வேதாகமத்துல வல்லவனாய் இருந்தவன். பழைய ஏற்பாட்டுல அவன் என்ன பண்ணுகிறான், இந்த எபேசு பட்டணத்துக்கு வருகிறான். இவர்களோடு ஆர்கிலா பிரிஸ்கில்லாவோடு சேர்ந்து என்ன பண்றாங்க, அவங்க சுவிசேஷங்களை தொடர்ந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா.
அது மட்டும் இல்லாமல் நீங்க தொடர்ந்து வாசிங்க. அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு ம், யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ம், ஆவியில் அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். ம். அவன் ஜெபாலயத்தில் தைரியமாய் பேசத் தொடங்கின போது ஆக்கில்லாலும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கண்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். அல்லேலூயா. அப்ப பழைய ஏற்பாட்டு காரியங்கள் நல்லாய் தேறினவனாக அப்போஸ்தலனாகிய அதாவது யோவான் ஸ்நானனுடைய அதாவது ஸ்நானத்தை அறிந்தவனாய் அவன் தொடர்ந்து தைரியமாய் அவன் என்ன பண்ண தொடங்கினான்? பிரசங்கிக்க தொடங்கினான். இதுல இந்த இடங்கள்ல தைரியமாய் என்று போடப்பட்டதுக்கு உண்டான அர்த்தம், இது சாதாரண ஒரு கால சூழ்நிலைகள் கிடையாது, சாதாரண தேசம் கிடையாது, ஒரு புறஜாதி தேசம், ஒரு கொடூரமான அரசன் ஆளுகிறதான தேசம், தானாளுடைய அடிமைத்தனத்துக்குள்ளாக நாம் ஆவிக்குள்ளாக சிக்கியிருக்கிறதான ஒரு பட்டணத்துக்குள்ளாக வந்து அவன் தைரியமாய் பிரசங்கிக்கிறான் என்று. அதனால்தான் அந்த சில வார்த்தைகள் வேதாந்தத்தில் தெளிவாய் போடப்பட்டிருக்கிறது. He spoke with boldness. போல்டா பேசினார், தைரியமாய் பேசினார். அவருக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல என்பதற்காக, ஆண்டவருடைய சுவிசேஷம் எப்படியாவது கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக தைரியமாய் பேசினார். அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரத்துல தன்னுடைய 3வது பிரயாணத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் ஆரம்பிக்கிறார். 2வது பயணம் முடிகிறது, 3வது பயணத்தை ஆரம்பிக்கிறார். அப்படி ஆரம்பிக்கும் போது அவர் எங்க வருகிறார்? எபேசு பட்டணத்துக்கு தான் வருகிறார். அவர் வாக்கு கொடுத்த மாதிரியே தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்ப அவர் எபேசு பட்டணத்துக்கு வருகிறார். தொடர்ந்து வாசிப்போம். அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரிசுத்தாவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். பாருங்க, பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவங்க கேள்வி கூட பட்டது கிடையாது. பரிசுத்த ஆவியானவர்னா யாருன்னே அறியாத ஜனம். அப்ப அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான காரியங்களை என்ன பண்ணுகிறார்? அப்போஸ்தலனாகிய பவுல் அவங்களோடு பேசுகிறார். தொடர்ந்து வாசிங்க, 4ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது பவுல் யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசமாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றான். இதை கேட்ட போது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். இயேசுவின் நாமத்தினால என்ன பண்ணுகிறார்? அவருக்கு எல்லாத்துக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கிறாங்க. அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அறியாத ஜனம், பரிசுத்த ஆவியானவர்னா யாருன்னே தெரியாது. அப்படிப்பட்ட ஜனத்தின் மேல் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்பதான் வர்றாரு, வந்து கை வைக்கிறாரு. அங்க பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? அபரிவிதமாய் இறங்குகிறார். இப்ப நீங்க நினைக்கலாம், இது ஒரு பெரிய ஜனக்கூட்டமா இருக்குமோ? அப்போஸ்தலனாகிய பவுல் வந்திருக்கிறாருன்னா, ஒரு பட்டணத்துக்கு வந்து இறங்கி இருக்கிறாருன்னா, ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தை அவர் ஆண்டவருக்குள்ள வழி நடத்திட்டாரா? அடுத்த வசனத்தை வாசிங்க. அந்த மனுஷர் எல்லாரும் ஏறக்குறைய 12 பேராய் இருந்தார்கள். வெறும் 12 பேர் தாங்க, வெறும் 12 பேர் தான். வெறும் 12 பேருக்காக அந்த பட்டணத்துக்குள்ளாக போய் பாருங்க, அவங்க மேல கைகளை வைத்து அவங்களோடு ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவர் அபரிவிதமாய் இறங்கினால புறஜாதிகள் என்ன பண்ணாங்க? பரிசுத்த ஆவியை ஏற்றுக்கொண்டு அந்நிய பாஷையில் அக்கினிமயமான நாவுகள்னால நிரப்பப்பட்டாங்க. அல்லேலூயா. பல நேரங்கள்ல நம்ம கூட நினைக்கிறோம், ஒரு சிறிய கூட்டத்திற்கு, சிறிய ஜனத்திற்கு ஊழியம் செய்வதற்கு, சுவிசேஷம் சொல்வதற்கு ஒரு தயக்கங்கள் உண்டு. இது சிறிய ஜனத்துக்காக நம்ம போகணுமான்னு சொல்லி. அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, சிறு கூட்டமாகிய ஒரு 12 பேருக்காக அவர் போய், சிறு கூட்டம் தான் வர்றாங்க, அங்க போய் அவர் தன்னுடைய சுவிசேஷ பணிகளை, ஆண்டவருக்குனால ராஜ்யத்தை ஸ்தாபிக்க ஆரம்பிக்கிறாரு. அது தொடர்ந்து எவ்வாறு பெருகுது பாருங்க. தொடர்ந்து வாசிங்க.
8ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு பவுல் ஜெபாலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து 3 மாதம் அளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை 3 குறித்து மாதங்கள் ஒரு தடை இல்ல, 3 மாதங்கள் ஒரு பிரச்சனை இல்ல, தைரியமாய தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லி கொண்டு வந்தான். தேவனுடைய காரியங்களை குறித்து புத்தி சொல்லி வருகிறார். உடனே இந்த சத்தியம் உள்ள போக போக, தேவனுடைய சுவிசேஷம் ஜனங்களுக்குள்ளாக போக போக, அவர்களுக்குள்ளே இருந்ததான சிலர் எழுந்து என்ன பண்ணாங்க? வாசிப்போம் தொடர்ந்து. சிலர் கடினப்பட்ட அவிசுவாசிகளாகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது அவன் அவர்களை விட்டு விலகி சீஷரை அவர்களிலிருந்து பிரித்து கொண்டு திறனு என்னும் ஒருவனுடைய வித்யாசாலையிலே அனுதினமும் சம்பாஷித்துக் கொண்டு வந்தான். திறனு என்கிறதான அந்த நபர் என்ன பண்ணிருக்கிறாரு? ஒரு ஸ்கூல் வச்சிருக்கிறார். வித்யாலய ஸ்காலைனா என்னது? ஒரு ஸ்கூல். அந்த ஸ்கூல் என்ன பண்றாரு? அப்போஸ்தலனாகிய பவுலுக்காக திறந்து கொடுக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்காக, ஊழியத்திற்காக அவர் திறந்து கொடுக்கிறார். எத்தனை வருஷத்துக்கு இது தொடர்ந்து நடந்துச்சு வாசிங்க. 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே பாருங்க, அனுதினமும் முந்தின வசனத்துல 9ஆம் வசனத்துல அனுதினமும் சம்பாஷித்து கொண்டு வந்தான். அது எத்தனை ஆண்டுகளாகி தொடர்ந்தது? 2 வருஷ காலங்கள். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, ஒரு நாள் தடை இல்லாமல் 2 ஆண்டுகள் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை தினந்தோறும் அவன் பிரசங்கித்து கொண்டிருந்தான். நாம் எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஆராதனைக்கு வருகிறோம். அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு வர அந்த ஆராதனையே நம்ம என்ன பண்றோம்? மேன்மை பாராட்டி கொள்றோம். அதுலயும் பல பேர் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? தூங்கி கொண்டு இருக்கிறோம். வாரத்துல ஒரு நாள் தான் நம்ம ஆராதனைக்கே வருகிறோம். ஆனா வேதம் இங்க சொல்லுகிறது, தினமும் புறஜாதி ஜனங்கள், ஆண்டவரை அறியாத ஜனங்கள் தினமும் அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக, அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய காரியங்களை, வேதத்தினுடைய ரகசியங்களை கேட்பதற்காக தினமும் 2 ஆண்டுகள் வந்தார்கள். அல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய காரியம்! நீங்கள் நான் வர முடியுமா? யோசித்து பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை வருகிறதே நம்ம மேன்மை பாராட்டி கொள்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாய் இருக்கிறது தான் நம்ம பெரிதாய் நினைக்கிறோம். ஆனால் இந்த ஜனங்கள் பாருங்க, 2 ஆண்டுகள் பாருங்க. அதனால என்ன ஆச்சு? ஆசியாவுல குடியிருந்த யூதர்களும் கிரேக்கரும் ஆகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். இந்த வசனத்தை கேட்க கேட்க இந்த வசனம் அவங்களுக்குள்ளாக போக போக அது கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. கிரியை செய்து என்ன ஆரம்பிக்கிறது? 11ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல வாசிப்போம். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்துள்ளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டது. பாருங்க, இந்த வசனம் போக போக தேசத்துக்குள்ளாக, பட்டணங்களுக்குள்ளாக ஆண்டவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கச்சைகளை, அவர் உருமார்ப்புகளை போடும்போது என்ன ஆகிறது? அற்புதங்கள் நடக்கிறது, வியாதிகள் சுகமாகிறது, பொல்லாத ஆவிகள் அவனை விட்டு விலகி போகிறதையும் நம்ம பார்க்கிறோம். இதை பார்த்த சில யூதர்கள் என்ன பண்றாங்க? தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது, அப்பொழுது தேசாந்தரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களும் ஆகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். நான் முன்னாடியே இந்த தியானாளுடைய ஆவி என்னன்னு நான் சொன்னேன். இப்ப இந்த ஆவி அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தைகளை கேட்கும் போது, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும் போது அது அற்புதங்கள் நடக்கிறது. அதை பார்த்து சில யூதர்கள் என்ன பண்ணாங்க? அப்போஸ்தலனாகிய பவுலை போல ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி, ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி அவங்க ஆவியை துயர்த்த என்ன பண்ணாங்க? முயற்சி செய்தாங்க. அப்ப பிசாசானவன் சொல்றான், அந்த ஆவி பேசுது, அந்த சாத்தான் பேசுறான். என்ன சொல்றான்? நான் இயேசுவை அறிவேன்,
பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி, ஹூ ஆர் யூன்னு கேக்குது என்று சொல்லி இந்த ஆவி என்ன பண்ணுது? இந்த ஆவி தன்னுடைய வேலையை என்ன பண்ணுது? அவன் மேல செயல்படுத்துது. அது என்ன பண்ணுது? நிர்வாணமாக்குறது, அவங்கள பலாத்காரம் பண்ணுது. இதுதான் இந்த ஆவியினுடைய வேலை, யானால் ஆவியினுடைய வேலை. அது அவங்க மேல கிரியை செய்கிறது. அப்ப இந்த சம்பவம் நடந்த உடனே, இந்த காரியங்கள் நடந்த உடனே 17ஆம் வசனத்துல பாருங்க, இது எபேசுவிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது அவர்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, பாவம் நிறைந்த ஒரு பட்டணத்துல, விபச்சாரம் நிறைந்த ஒரு பட்டணத்துல, வேசித்தனம் நிறைந்த ஒரு பட்டணத்துல, விக்கிரகங்கள் நிறைந்ததான ஒரு பட்டணத்துல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியாது, பரிசுத்த ஆவியானவர் யாருன்னு தெரியாத ஒரு பட்டணத்துல அப்போஸ்தலனாகிய பவுல், அதுக்கு முன்பாக ஆக்கிலா, பிரிஸ்கிலா, அதே போல அப்போல எல்லாரும் போய் இறங்கும் போது பாருங்க, ஆண்டவர் அங்க ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். அங்க எபேசில குடியிருந்த யூதர்கள், கிரேக்கர்கள் யாவரும் பயம் உண்டாச்சு. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நடுக்கம் பிடித்து கொண்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் அங்க மகிமைப்பட்டதை பார்க்கிறோம். 18ஆம் வசனத்துல பாருங்க, விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். மாய வித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளி காசாக கண்டார்கள். மாய வித்தை செய்து வந்தவங்க, இந்த தெய்வத்தை நம்பி மாய வித்தைகள் செய்து வந்தவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? தங்கள் புஸ்தகங்களை எல்லாம் கொண்டு வந்து முன்பாக, எல்லாருக்கும் முன்பாக, பட்டணத்துக்கு முன்பாக வந்து என்ன பண்ணாங்க? சுட்டெரித்து போட்டாங்க. அதனுடைய கிரயம் எவ்வளவா? 50,000 வெள்ளி காசுகளாய் கண்டார்கள். யூதாஸ் எவ்வளவு வெள்ளி காசுகளை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான்னு நீங்க அறிந்திருக்கிறீங்க. வெறும் 30. இங்க எவ்வளவு பார்க்கிறோம்? 50,000. அப்ப எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. அப்ப அவ்வளவா இருந்தது, அவ்வளவு பெரிய காரியமா இருந்தது. ஆண்டவர் பலமாய் கிரியைகளை செய்தார். 20ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. வாசிங்க. இவைகள் முடிந்த பின்பு பவுல் மக்கெதோனியா, ஆகாயா என்னும் நாடுகளில் சுற்றி நடந்து எருசலேமுக்கு போகும்படி ஆவியில் நிர்ணயம் பண்ணிக்கொண்டு, நான் அங்கே போன பின்பு ரோமாபுரியை பார்க்க வேண்டியது என்று சொல்லி தனக்கு உதவி செய்தவர்கள் 2 பேராகிய தீமோத்தேயுவையும் எரஸ்துவையும் மக்கெதோனியாவுக்கு அனுப்பிவிட்டு தான் பின்னும் சில காலம் ஆசியாவிலே தங்கினான். தொடர்ந்து இந்த சம்பவங்கள்லாம் நடக்கிறது. தொடர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கேயே தொடர்ந்து இருக்கிறார். ஆனால் அவர் இருக்க இருக்க இங்க எபேசுல என்ன ஆகிறது? பிரச்சனைகள் ஆரம்பித்து கொண்டே இருக்கிறது. கலவரங்கள் வெடிக்கிறது. எபேசு பட்டணத்துல என்ன கலவரம் வெடிக்கிறது? 23ஆம் வசனத்தை வாசிப்போம். அக்காலத்திலே இந்த மார்க்கத்தை குறித்து பெரிய கலகம் உண்டாயிற்று. எப்படி என்றால், தேமேந்திரியு என்னும் பெயர் கொண்ட ஒரு தட்டான் தியானாலின் கோவிலை போல வெள்ளியினால் சிறிய கோவில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வருவித்துக் கொண்டிருந்தார். தியானாலுடைய சிலைகளை சிறு வெள்ளியினால் சிறு கோயில்களை செய்து என்ன பண்ணாங்க? வியாபாரம் செய்து வந்தாங்க. இதனால அவங்க தொழிலை பார்த்து வந்தாங்க. இதன் மூலமா பெரிய வியாபாரம், இது மூலமா அவங்களுக்கு பெரிய அளவுல அவங்களுக்கு காசு கிடைத்து கொண்டு வந்தது. தொடர்ந்து வாசிங்க. இவர்களையும் இப்படிப்பட்ட தொழில் செய்கிற மற்ற வேலையாட்களையும் அவன் கூடி வர செய்து, மனுஷர்களே, இந்த தொழிலினால் நமக்கு நல்ல பிழைப்பு உண்டாயிருக்கிறது என்று அறிவீர்கள். ஆமென். நல்ல பிழைப்பு. இந்த சிலைகளை விற்பதனால, இந்த விக்கிரகங்களை விற்பதனால நமக்கு பணம் கிடைக்கிறது, பிழைப்பு கிடைக்கிறது. இப்படி இருக்க கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் அல்லவென்று இந்த பவுல் என்பவன் சொல்லி எபேசுவிலே மாத்திரமல்ல கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான். அப்போஸ்தலனாகிய பவுல் சத்தியத்தை உள்ள சொல்லி கொண்டே இருக்கிறார். சத்தியம் உள்ள போக போக கையினால செய்த தெய்வர்கள் அல்ல என்கிறதான செய்தி ஜனங்களுக்குள்ளாக போன உடனே இவங்களுடைய வியாபாரம் முழுவதுமாக என்ன ஆகிறது? முற்றிலுமாய் நஷ்டம் அடைந்து போகிறது. அதுல என்ன சொல்றாங்க? நம்ம வியாபாரம் மற்றும் குறைந்து போனா நமக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு உண்டான நல்ல பேரு என்ன ஆகுறது? இங்க கெட்டு போகிறது என்று, தியானாளுக்கு உண்டான நல்ல பேரும் இங்க கெட்டு போகிறது என்று சொல்லி அவங்க வருத்தம் அடைகிறாங்க. இதனால என்ன காரியங்கள் நடக்கிறது? 30ஆம் வசனத்தை வாசிப்போம்.
பவுல் கூட்டத்துக்குள்ளே போக மனதாயிருந்த இதுக்கு நடுவுல காரியங்கள் ஒரு பெரிய கலவரமாய் வெடிக்கிறது. நம்ம முன்னாடியே வாசித்தது போல 27 கூட வாசிங்க. 27. இதனால் நம்முடைய தொழில் அற்று போகும்படியான அபாயம் நேரிட்டிருக்கிறதும் அல்லாமல் மகா தேவியாகிய தியானாளுடைய கோயில் எண்ணமற்று போகிறதற்கும் ஆசியா முழுமையும் பூச்சக்கரமும் சேவிக்கிற அவருடைய மகத்துவம் அழிந்து போகிறதற்கும் ஏதுவா இருக்கிறது என்றான். அல்லேலூயா. பாருங்க, இதனால் அவளுடைய மகத்துவம் சாத்தானுடைய கோட்டை முழுவதுமாக அழிந்து போகிறத அவங்க கண்கள்னால என்ன பண்றாங்க, அவங்க பார்க்கிறாங்க. வார்த்தைகள் உள்ள போக போக, தேவனுடைய வசனம் உள்ள போக போக அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இதனால பயம் உண்டாயிருச்சு. நமக்கு வியாபாரம் போறது மட்டும் இல்ல, நமக்கு வியாபாரமும் நஷ்டமாகி போகுது, அதுக்கு ஆபத்தாயிருச்சு. மகா தேவியானிய தியானாளுடைய கோயில் எண்ணமற்று, அது யாருமே எண்ணாமல் போகக்கூடியதான ஒரு சூழ்நிலை உண்டாயிருச்சு. அது மட்டும் இல்லாம ஆசியா முழுமையும் பூச்சகமும் சேவிக்கிறதான அவருடைய மகத்துவம் என்ன ஆயிருச்சு, அழிந்து போய்விடும் என்று சொல்லி பயப்படுறாங்க. இந்த பயத்துல என்னாச்சு, அவங்க பெரிய கலவரங்கள், குழப்பங்கள் தொடர்ந்து இந்த எபேசு பட்டணத்துல உண்டாகிறது. 29 கூட வாசிப்போம். பட்டணம் முழுவதும் கலகத்தால் நிறைந்தது. பவுலுக்கு வழித்துணையாய் வந்த மக்கதோனியராகிய காயுவையும் அரிஸ்தர்க்குவையும் அவர்கள் இழுத்து கொண்டு ஒருமனப்பட்டு அரங்கசாலைக்குள் பாய்ந்தோடினார்கள். பாதுகாத்துக் கொள்வதற்காக போகிறாங்க. தொடர்ந்து வாசிப்போம். பவுல் கூட்டத்துக்குள்ளே போக மனதாய் இருந்த போது சீஷர்கள் அவனை போக விடவில்லை. ஆசிய நாட்டு தலைவரில் அவனுக்கு சிநேகிதராய் இருந்த சிலரும் அவனுக்கு ஆள் அனுப்பி அரங்க சாலைக்குள் போக வேண்டாம் என்று எச்சரித்தார்கள். அல்லேலூயா. இவ்வளவு காரியம் நடக்குது. இன்னும் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லிட்டு இருக்காரு, இன்னும் ஜனங்களுக்குள்ளாக போகணும் தான் சொல்லிட்டு இருக்கிறார். ஆனா அவரை பாதுகாப்புக்காக சீஷர்கள், அவர் கூட இருந்ததான நபர்கள், அவர்கள் நண்பர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, அப்போஸ்தலனாகிய பவுலை பாதுகாக்கிறாங்க. 34 வசனத்துல வாசிக்கும் போது, 34 வசனத்துல ஏறத்தாழ 2 மணி நேரம் என்ன பண்ணி கொண்டிருக்காங்க, ஏகமாய் சத்தமிட்டு கொண்டிருக்கிறாங்க. என்ன சத்தமிடுறாங்க, இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் எபேசருடைய தானாலே பெரியவள் என்று 2 மணி நேரமாக தொடர்ச்சியா என்ன பண்றாங்க, இடைவிடாமல் அவங்க சத்தத்தை உயர்த்தி கொண்டே இருக்கிறாங்க. பாருங்க, அவங்களுக்குள்ளாய் பயம் வந்தது. தியானால் அற்று, அவளுடைய வல்லமைகள் அற்று போய்விடும், அவருடைய மகத்துவம் என்ன ஆவது என்று சொல்லி பயத்துல 2 மணி நேரம் ஏகமாய் அவங்க சத்தமிட்டு கொண்டே இருந்தாங்க. இதன் முடிவு என்னாச்சு, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்தை விட்டு போகக்கூடியதான சூழ்நிலைகள் உண்டாச்சு. அவர் எபேசு பட்டணத்தை விட்டு போனாலும் அவர் மனசு எபேசை விட்டு போகவே இல்லை. அப்போஸ்தலர் நடபடியில் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் வரைக்கும் எபேசு பட்டணத்துல அவர் உண்டாக்கினதான சீஷர்கள், தலைமை பொறுப்புல இருக்கிறதான அவர்களுக்காக இந்த 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளாக அவர் செய்ததான பிரயாசங்களுக்கு ஏற்பாய் வந்ததான இந்த நபர்களை கொண்டு நீங்க தான் தொடர்ந்து என்ன பண்ண வேண்டும், இந்த எபேசு சபையை தொடர்ந்து நீங்க சரியாய் வழிநடத்த வேண்டும் என்பதற்காக அவர் தொடர்ந்து இந்த 13ஆம் வசனத்திலிருந்து நீங்க வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க. 13ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் வரைக்கும் சில அறிவுரைகளை சொல்லுகிறார். அப்படியும் ஓயல. இந்த எபேசு பட்டணம் எவ்வளவு ஆண்டோடைய பார்வையில விலை மதிக்க முடியாத ஒரு பட்டணமா இருந்தால், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பிறகு தீமோத்தேயு இதே எபேசு பட்டணத்துக்கு வருகிறார். இதே எபேசு பட்டணத்துக்கு மீண்டும் சபையை அவர் தாங்கி வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். 4ஆம் வசனத்தை வாசிங்க. நான் மக்கதோனியாவுக்கு போகும்போது உன்னை எபேசு பட்டணத்தில் இருக்க வேண்டிக் கொண்டபடியே செய்வாயாக. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலை பேச்சை கேட்டு என்ன பண்றாரு, அப்போஸ்தலனாகிய தீமோத்தேயு எங்க போகிறார், எபேசு பட்டணத்துக்கு போகிறார். தொடர்ந்து 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலையும் நீங்க வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலையும் நீங்க அப்போஸ்தலனாகிய தீமோத்தேயு எபேசு பட்டணத்துல நீங்க ஊழியம் செய்கிற காரியங்களை நீங்க என்ன பண்ணலாம், நீங்க அறிந்து கொள்ள முடியும். அப்ப பாருங்க, இந்த எபேசு பட்டணம் ஆர்கிலா பிரிஸ்கிலா மூலமாக ஒரு பேஸ்மெண்ட், ஒரு அடித்தளம், ஒரு ஃபவுண்டேஷன் போடப்பட்டு
அலெக்சாண்ட்ரியாவிலிருந்து வந்ததான அப்போலோ மூலமாக தேவனுடைய வார்த்தைகளை, பழைய ஏற்பாட்டு காரியங்களை அவங்களுக்கு சுவிசேஷமாய் சொல்லி, அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு வேத வார்த்தையில விருத்தி அடைந்து, தொடர்ந்து தீமோத்தேயு மூலமாக இந்த எபேசு சபைக்கு தொடர்ந்து ஊழியம் செய்யப்பட்டு, கடைசியாக யார் இங்க ஊழியம் செய்ய வர்றாருன்னா ஆண்டவருடைய சீஷன் ஆகிய யோவான் வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் என்ன சொல்லப்படுகிறது? யோவான் நீங்க தன்னுடைய அவர் எழுதினதான அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பிறகு அவர் தான் நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்கார் புதிய ஏற்பாட்டில். யோவான் சுவிசேஷம், 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், வெளிப்படுத்தின விசேஷம், 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார். அவருடைய காலங்கள் அதிகமாக இறுதி காலங்கள் இந்த எபேசு பட்டணத்துல தான் இருந்ததாய் சொல்லப்படுகிறது. இன்னும் சொல்ல போனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயார் ஆகிய மரியாளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கும் போது சொன்னார், இதோ உன் மகன், இதோ உன் தாய் என்று யாரை பார்த்து சொன்னார்? இந்த சீசன் ஆகிய யோவானை பார்த்து சொன்னார். இந்த கடைசி நாட்கள்ல தாயார் மரியாளுடைய கடைசி நாட்கள்ல எபேசு பட்டணத்துல தான் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது யோவானோடு. இந்த எபேசு பட்டணத்துல இருக்கும்போதுதான் அவருக்கு உண்டான பிரச்சனைகள், இந்த சூழ்நிலைகள் எல்லாம் அவருக்கு விரோதமாய் வந்தது. அவர் சுவிசேஷம் சொல்லும் போது அவரை நான் சொன்னது போல எரிகிற எண்ணெயில தூக்கி போட்டாங்க. அவர் விரோதமாய் அவரை அழிப்பதற்காக எவ்வளோ செயல்பட்டாங்க. தூக்கி கடைசி எங்க போட்டாங்க? பத்மு தீவுல போட்டாங்க. இப்ப இந்த பத்மு தீவுல போடும்போது தான் ஆண்டவர் தரிசனமாய் இந்த எபேசு பட்டணத்திற்காக ஆண்டவராக இயேசுவே பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து கூட வாசிப்போம். எபேசு சபையின் தூதனுக்கு இனி எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்திக் கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய் என்று கண்டிருந்ததையும், நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஒவ்வொரு காரியமாய் நம்ம பார்ப்போம். 2ஆம் வசனத்துல மொத்தம் 8 காரியங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரிசனத்துல அப்போஸ்தலனாகிய யோவானோடு சொல்லுகிறார். இந்த எபேசு பட்டணத்தை குறித்து எல்லாமே ஒரு காம்ப்ளிமெண்ட், ஒரு கமெண்டேஷன்னா ஒரு அந்த சபையை குறித்து பாராட்டக்கூடியதான ஒரு காரியம். என்ன காரியம்? 8 காரியங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். 2ஆம் வசனத்துல வாசிக்கும் போது முதலாவது என்ன சொல்லுகிறார்? நீ உன்னுடைய கிரியைகள் எல்லாம் அருமையா இருக்கு. உன்னுடைய பிரயாசங்கள் அதே போல உன் பொறுமை, நீ பொல்லாதவைகளை சகிக்கிற காரியங்கள், அதாவது பொல்லாங்கானதை நீ சகிக்க இருக்கிறதாயும், அது மட்டும் இல்லாமல் அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறத நீ சோதித்து அவர்களை பொய்யென்று கண்டறிந்ததையும். அந்த நாட்கள்லயே அவங்க வசனத்துல தெளிவா இருந்ததுனால, வசனத்தை அறிந்திருந்ததுனால கள்ள போதனைகளையும் கள்ள அப்போஸ்தலர்களையும் அவங்க அதை அறிந்திருந்தாங்க. அதை இதே அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். அது வாசிங்க 6ஆம் வசனத்துல. நான் வெறுக்கிற நிக்கலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. அல்லேலூயா. இந்த நிக்கோலாய் யாருன்னு பார்த்தா, ஆண்டவர் விரோதமான பேச்சுகளை, ஒரு ஹெரசி, விரோதமான சத்தியங்களை பேசுகிறதான ஒரு மனிதன், ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தை இந்த எபேசு சபை எதிர்த்தது, இந்த எபேசு சபை வெறுத்திருந்தது. அது எல்லாத்தையும் தேவன் அதை குறித்தெல்லாம் பாராட்டுகிறார். 5 காரியங்கள். அடுத்து நீங்க 3ஆம் வசனத்துல போகும்போது 3 காரியங்கள் சொல்றார். நீ சகித்து கொண்டிருக்கிறத, அதே மட்டும் இல்லாமல் நீ பொறுமையோடு இருக்கிறதையும், என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் நான் என்ன பண்ணுகிறேன்?
அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி 8 காரியங்கள் இந்த எபேசு சபையை குறித்து பாராட்டுகிறார். யோசித்து பாருங்க, பாடுகள் நிறைந்த ஒரு சபையா இருந்தாலும் ஒரு நல்ல சபையாக, ஒரு பர்ஃபெக்ட் சர்ச்சாக தான் இந்த சபை இருக்கிறது. இப்படிப்பட்ட சபை இருக்குமே ஆனால் அந்த சபையில நாம் இணைந்திருப்பது மிக மிக அவசியம். ஆனால் இந்த எபேசு சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அடுத்து என்ன சொல்லுகிறார்? ஒரு காண்டம்னேஷன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம் என்ன? ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இவ்வளோ நேரம் நான் பேசினதான காரியங்கள், நான் சொன்னதான காரியங்கள் எல்லாம் இந்த ஒரு வசனத்திற்கு தான். ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. 8 காரியங்கள் ஆண்டவர் அருமையாய் இந்த சபையை குறித்து சொன்னார். உபத்திரவங்கள் மத்தியில, பாடுகள் மத்தியில, அவமானங்கள் மத்தியில பொறுமையோடு சகித்து எல்லா காரியங்களும் நீ அருமையாய் செயல்பட்ட. ஆனா நீ ஆதியில வைத்திருந்த அன்பை என்ன பண்ணிட்ட? நீ விட்டுவிட்ட. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆதியில வைத்திருந்ததான அன்போடு இன்று வரைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா? தேவன் நம்மளை எப்ப தொட்டாரோ, தேவன் நம்மளை எப்ப சந்தித்தாரோ, எப்ப நம்ம பாவத்திலும் சாபத்திலும் எபேசு பட்டணத்தை போல இந்த உலகத்தின் காரியங்கள்ல சிக்குண்டு இருந்தோமோ, எப்ப வார்த்தை நம்மளுக்குள்ளாக வந்ததோ, எப்ப அது கிரியை செய்ததோ, எப்ப அது நம்மளை ஆண்டவருடைய பிள்ளையாய் மாற்றினதோ, அந்த நாட்கள்ல நம்ம தேவன் மேல வைத்திருந்ததான அந்த அன்பு இந்நாள் வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறதா என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு அருமையான சபையை பார்த்துதான் இந்த கேள்வியை கேட்கிறார். நீ ஆதியில கொண்டிருந்த அன்பு எங்க? உன் பேரில் எனக்கு குறை உண்டு. தொடர்ந்து 5ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் அதற்கு உண்டான தீர்வையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார். நீ எந்த நிலைமையிலிருந்து நீ விழுந்தாய் என்பதை அறிந்து நீ மனம் திரும்பி நீ ஆதியில செய்த கிரியைகளை செய்வாயாக. ஆதியில நீங்களும் நானும் செய்ததான காரியம் என்ன? நமக்கு எப்பவெல்லாம் நேரம் கிடைத்தோமோ நம்ம தேவனை என்ன பண்ணினோம்? நம்ம ஆராதித்தோம். we worshiped God. ஆனா நாட்கள் போக போக நமக்கு வேலைகள் கூட நமக்கு இந்த உலகத்தின் அலுவல்கள் கூட தேவனை துதிக்கிறதை, சபைக்கு வந்தாலும் தேவனை துதிக்கிறதை நம்ம என்ன விட்டுவிட்டோம். சபைக்கு வந்தாலும் 10 முறை பாடுங்கன்னு சொன்னாதான் என்ன பண்றோம்? அவன் வாய்களை திறந்து பாடுறோம். அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள். 2வது ஆண்டவருடைய வார்த்தை, worship. அடுத்து வேர்ட். ஆண்டவருடைய வார்த்தை மேல இருந்ததான அந்த அன்பு, அந்த நாட்கள்ல நம்ம ரட்சிக்கப்பட்டதான அதே நாட்கள்ல இருந்ததான அன்பு, இந்த வார்த்தையில இருந்ததான அன்பு இந்நாள் வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறதா? 3வது காரியம் ஆண்டவருடைய வேலை, காட்ஸ் ஒர்க். ரட்சிக்கப்பட்ட காலங்கள்ல அந்த ஆதி அன்பை ருசித்த நாட்கள்ல சபையின் வேலைகளை அதிகமாய் நம்ம செய்தோம். சபைக்கு நம்ம நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்முடைய கரங்களை கொடுத்தோம், வேலைகளை செய்தோம். ஆனா இன்றைய நாட்கள்ல நம்மளை கூப்பிட்டா கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம்? வரமாட்டோம். ஆண்டவருடைய வேலையை செய்ய நம்ம அசதியாய் காணப்படுகிறோம். 4வது விட்னஸ். வொர்ஷிப், வேர்ட், ஒர்க், விட்னஸ். நம்ம போற இடங்கள்ல ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார் என்று சொல்லி சாட்சியாய் சொல்லி கொண்டே இருந்தோம்.
ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல ஏசப்பா என்னை எப்படி சந்தித்தார், எப்படி என்னை தொட்டார், எப்படி என்னை மாற்றினார் என்பது சாட்சியை நாமளாய் சாட்சியாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனா அது எல்லாத்தையும் விட்டு விட்டோம். அததான் ஆண்டவர் எபேச பார்த்தும் கேட்கிறார், இன்னைக்கு நம்மளை பார்த்தும் கேட்கிறார். அந்த ஆதியில வைத்திருந்ததான அந்த ஆராதனை எங்க, அந்த வேத வாசிப்பு எங்க, எனக்காக ஓடி ஓடி உழைத்த ஊழியங்கள் எங்கே, சாட்சியா இருந்த காரியங்கள் எங்கே? இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ மனம் திரும்பி ஆதியிலே செய்த காரியங்களை நீ செய்வாயாக. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடு. மத்தேயு 22ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 10 கட்டளைகளை 2ஆய் சுருக்கி 2 பெரிய கட்டளைகளாக சொன்னார். ரொம்ப எளிமையான காரியங்கள், ஆனா ரொம்ப வல்லமை உள்ள காரியம். 37 அவர் சொல்லும் போது, 22:37 சொல்லும் போது, இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இதுவே பிரதான கட்டளையாய் இருக்கிறது. இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்திற்கு அவர் எழுதும் போது அவர் என்னென்ன சொல்றார் வாசிப்போம், சீக்கிரமா வாசிப்போம். நீங்க 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல எடுத்துக்கொண்டீங்கன்னா, எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்கூறுகிறார். 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். முதலாவது தேவன் நம்மளை என்ன பண்ணினார்? அன்புல பரிசுத்தமுள்ளவர்களாய் மாற்றினார். இந்த எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல எடுத்த உடனே நீங்க எவ்வளவு பாவத்துல கிடந்தீங்க, எவ்வளவு அக்கிரமத்துல கிடந்தீங்க, தியானனுடைய ஆவிக்குள்ளாக அடிபட்டு கிடந்தீங்க, உபச்சார வேசித்தனத்துக்குள்ளாக இருந்தீங்க. ஆனா உங்களைப்பட்ட இப்படிப்பட்ட ஜனத்திற்கு ஆண்டவர் உன்னத ஆசீர்வாதங்களாகி 7 ஆசீர்வாதங்களை 1ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறார். நீ இப்படிப்பட்ட ஜனமாய் இருந்த, ஆனா ஆண்டவர் உன்னை அன்பினால தூக்கி உன்னை தெரிந்தெடுத்து உன்னை முன்குறித்து உன்னை அவருடைய பிள்ளைகளாக்கி உன்னை அவரோடு அமர செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் நினைவூட்டுகிறார் எபேசு பட்டணத்திற்கு. இவை வாசித்து பாருங்க. 1ஆம் அதிகாரத்துல 7 ஆசீர்வாதங்கள் போடப்பட்டிருக்கு. 1ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்துல தொடர்ந்து இந்த எபேசு புஸ்தகம் முழுவதும், எபேசியர் புஸ்தகம் மூலமாய் இந்த எபேசு பட்டணத்திற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அன்பை குறித்ததான சத்தியங்களை மீண்டும் மீண்டும் அவங்க சொல்லிக் கொண்டே இருக்கிறார். 15ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு. பாருங்க, அன்பை குறித்து நான் என்ன பண்ணேன்? நான் கேள்விப்பட்டேன். 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்ம அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல கூட வாசிக்கும் போது, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களே வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றிருக்கிறவர்களாகி. பாருங்க, இதே எபேசு சபைக்கு தான் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை ஆதி அன்பு எங்கன்னு கேட்பதற்கு முன்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக தொடர்ந்து இந்த அன்பின் குறித்த காரியங்களை ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக எபேசு பட்டணத்துக்கு பேசிக்கொண்டே இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. 19 பாருங்க, அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறைவடையப்படவும். அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்வர். 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிங்க, மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. அல்லேலூயா.
இந்த 2 கட்டளைகளை நீ மீண்டும் மீண்டும் பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த 2 கட்டளைகளை தான், அன்பிற்குரியதான இந்த 2 கட்டளைகளை தான் எபேசியர் முழுவதுமாக அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பாருங்க. 4ஆம் அதிகாரம், அன்புடன் சத்தியத்தை அன்புடன் சத்தியத்தை கைக்கொள்ளுங்க. 16ஆம் வசனத்துல பாருங்க, அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியா இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடி அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி. அன்பினாலே பக்தி விருத்தி. தொடர்ந்து பாருங்க, அன்பினாலே வேரூன்றுங்க, அன்பினாலே பக்தி விருத்தி, அன்பினாலே அளவுக்கறியாத அளவு கெட்ட அந்த அன்பு, அறிவு கெட்டாத அந்த அன்பு. 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. பாருங்க, இதுல என்ன ஒரு காரியம் அப்படின்னா, எபேசு பட்டணத்திற்கு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் எபேசின் மூலமா எழுதினது இதுக்கும் அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்துக்கும் எபேசியர் புஸ்தகத்துக்கும் காலங்களே ஒரு 40 ஆண்டுகள் இருக்கும். 40-50 ஆண்டுகள் இருக்கும் வித்தியாசம். 40 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக தொடர்ந்து நீ அன்பில தோத்து போயிருவ, நீ அன்பில தோத்து போக கூடாது, நீ அன்பில வேரூன்றி இரு, அன்பில பக்தி விருத்தியாயிரு, அன்பிலே தொடர்ந்து நடந்து கொள், ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள் என்று தொடர்ந்து அன்பின் குறித்த காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக இந்த எபேசு பட்டணத்திற்கு ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். எபேசு சபைகளுக்கு ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். இன்னைக்கு நமக்கும் அப்படிதான். தொடர்ந்து எவ்வளோ செய்திகளை கேட்கிறோம், எவ்வளோ வார்த்தைகளை கேட்கிறோம். ஆனால் ஆண்டவர் மேல இருக்கிறதான அன்பு நாளுக்கு நாள் என்ன ஆயிடுது, நம்மள்கிட்ட குறைந்து போய்கொண்டே இருக்கிறது. அதுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு ஆண்டவரும் சொல்றார். அதை வாசிப்போம். தொடர்ந்து பாருங்க, 5ஆம் அதிகாரம் 25 பாருங்க. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. பாருங்க, வீட்டை ஒப்பனையாக வைத்து சொல்லுகிறார். அதே போல 28-33 அதே மாதிரி சொல்லுகிறார். எப்படியும் உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவிடத்திலும் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவன். எபேசியர் புஸ்தகத்தை முடிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? 23-24 நம்முடைய கர்த்தராகிய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சகோதரருக்கு சமாதானம் விசுவாசத்தோடு கூடிய அன்பு உண்டாவதாக. விசுவாசத்தோடு கூடிய அன்பு, நம்முடைய love with faith, அது உண்டாவதாக. கடைசியா முடிக்கும் போது எப்படி முடிக்கிறாரு பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாவதாக. அழியாத அன்பு யாரு? இயேசுவின் அன்பு. அந்த அன்பு கூறுகிற யாவரோடும், அவரை அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாகும். ஆமென். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக 40 வருஷத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் நடக்க போற காரியம், தீர்க்க தரிசனமாய் அவர் தரிசனமாய் சொல்ல போகிறதான காரியங்களுக்கு முன்பாகவே அவங்களை தொடர்ந்து சத்தியங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டுதான் இருந்தது. சத்தியங்கள் அவங்களுக்கு சொல்லப்பட்டு கொண்டுதான் இருந்தது. ஆனால் அப்படி இருந்தும் அவங்க என்ன பண்ணாங்க? அன்பில தோற்று போனவர்களா இருந்தாங்க. ஆதி அன்பு எங்கன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்கக்கூடிய சூழ்நிலை வந்தது. சரி, அப்போஸ்தலனாகிய பவுல் தான் சொல்றாரு. இது ஒரு 40 ஆண்டுகள் முன்பாக சொன்னேன். வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினதான சீஷனாகிய யோவான் 1 யோவான் எழுதுறார். 1 யோவான்ல 23 இடங்கள்ல இந்த அன்பை குறித்து பேசுறார். அது யாருக்கு எழுதப்பட்டது? இந்த எபேசு பட்டணத்துக்காக எழுதப்பட்டது. அத வாசித்தோம்னா இப்ப அவ்வளவு வசனங்கள் இருக்கிறது. நான் வேகமா வேணா சொல்றேன், அதை வேணா நீங்க எழுதி கொள்ளுங்க. ஒன்றாம் அதிகாரம், அதாவது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல
ஆண்டவர் தெளிவாய் யோவான் மூலமாக சொல்லுகிறார், தேவ அன்பு மெய்யாக என்னப்பட்டிருக்கும், பூரணப்பட்டிருக்கும். 2:10 தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியில் நிலை கொண்டிருக்கிறான். 2:15 உலகத்தின் அன்பு எப்படி, ஆண்டவருடைய அன்பு எப்படி, உலகத்தின் மேல அன்பு கூறுகிறது. ஒருவன் உலகத்தின் அன்பு கூர்ந்தால் அவனுக்கு பிதாவின் இடத்துல என்ன இல்ல, அன்பு இல்ல. உலகத்தின் மேல ஸ்நேகம் இருந்தா அவனுக்கு பிதா மேல அன்பு இல்ல. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். 3:10 நீதியை செய்யாமலும் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. 3:11 நாம் ஒருவர் அன்பு கூறுவோம் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விஷயமாயிருக்கிறது, விசேஷமாயிருக்கிறது. 3:14 நம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியினால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டவர்களாயிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். 3:16 அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். 1 யோவான் 3:16 இதே யோவான் சொல்றாரு, அவர் அன்பு என்ன, அவர் ஜீவனை கொடுத்ததுனால அவர் அன்பு என்ன என்பதை அறிந்திருக்கிறோம் என்று இதே யோவான் சொல்றார். 1 யோவான் 3:14 சொல்றார். யோவான் 3:16 தேவன் தன் ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார் என்று அந்த அன்பையும் 3:16 சொல்றார். 3:16 சொல்றாரு, அவனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் பூமி உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இதே யோவான் தான் 1 யோவான் 3:16 எழுதுறார். அந்த அன்பு என்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம். 3:17 தன் இருதயத்தை அவனுக்குள் அடக்காமல் அவனுக்குள் தேவன் அன்பு நிலைத்திருக்காது. இப்படி 3:18 வசனத்தின் என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பிரியமானவர்களே ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து இருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை. தொடர்ந்து 9ஆம் வசனத்துல வாசிக்கும் போது தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைத்திருக்கும்படி தேவன் அவரை இவ்வுலகத்துல அனுப்புவதனாலே தேவன் நம்மில் வைத்த அன்பு வெளிப்பட்டது. 10ஆம் வசனத்துல பாருங்க, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. 4:11 நம்ம வாசிக்க முடியும், நம்மளிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். 12ஆம் வசனத்துல பாருங்க, 12ஆம் வசனத்துல மீண்டும் சொல்றார், ஒருபோதும் கண்டதில்லை, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். மீண்டும் 17ஆம் வசனத்துல நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்பட்டிருக்கிறது. 18ஆம் வசனத்துல பாருங்க, அன்பில பயம் இல்ல, அன்பு பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். 19ஆம் வசனத்துல பாருங்க, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அல்லேலூயா. 20ஆம் வசனத்துல மீண்டும் சொல்லுகிறார், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும். பாருங்க எவ்வளோ வசனங்கள், எவ்வளோ வார்த்தைகள். 21ஆம் வசனத்துல மீண்டும் சொல்றார், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் கற்பனை அவராலே பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல மீண்டும் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவாலே விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான், பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூறுகிறான். தொடர்ந்து 1, 5, 2, 3 எல்லாத்தையும் நீங்க வாசிக்கலாம். அப்ப பாருங்க, எபேசு பட்டணத்திற்கு
40 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எபேசியருக்கு எழுதின நிருபத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக அன்பின் காரியங்களை, அது எதன் அடிப்படையில் இருந்தது? தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக, உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பாயாக. இந்த 2 காரியங்களை வைத்து அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்திற்கு எபேசியர் முழுவதுமாக அன்பை குறித்ததான காரியங்களை எழுதிவிட்டார். வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினதான யோவான் அதற்கு முன்பாக 1 யோவான் எழுதும் போது 24 வசனங்கள் அதே ஆதாரத்தோடு தேவன் மேல வைக்கிறதான அன்பு, சகோதரர் மேல வைக்கிறதான அன்பு, கூட இருக்கிற உன் எதிரிகள் மேல வைக்கிறதான அன்பு, இந்த காரியங்களை சொல்லி இவ்வளோ வசனங்கள் இவ்வளோ வார்த்தைகள் கொடுக்கப்பட்டும் தான் ஆண்டவர் என்ன ஒரு குறையை கண்டுபிடிச்சாரு? ஆதியில இருந்த அன்பை என்ன பண்ணினாய்? நீ விட்டு விட்டாய். சரி, இப்ப மனம் திரும்பல, முடிவுக்குள்ள மணி ஆயிடுச்சு, மனம் திரும்பல. மனம் திரும்பாட்டி என்ன நடக்கும்? வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் தொடர்ந்து வாசிப்போம், 5ஆம் வசனமா. ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். இதுக்கு முந்தின அதிகாரத்துல கடைசி வசனத்துல விளக்கு தண்டுன்னா எதை குறிக்கிறதுன்னு ஆண்டவர் சொன்னார்? சபையை குறிக்கிறதுன்னு ஆண்டவர் சொன்னார். அப்ப நீ மனம் திரும்பாட்டி உன் விளக்கு தண்டை அதன் இடத்துல என்ன பண்ணுவேன்? நான் நீக்கி போடுவேன். அப்படின்னா என்ன? இந்த சபையை நான் என்ன பண்ணுவேன்? முற்றிலுமாய் நீக்கி போடுவேன். நீ மனம் திரும்பாட்டி இந்த சபை இருக்காது என்று ஆண்டவராகிய தேவன் சொன்னார். அவர் சொன்ன வார்த்தைகள் பாருங்க, இந்த அன்பில குறைந்தால் சபை ஒன்றுமில்லாமல் போய்விடும். சபையை தேவனே முற்றிலுமாய் என்ன பண்ணுவார்? விளக்கு தண்டை அதன் இடத்திலிருந்து என்ன பண்ணிடுவார்? நீக்கி விடுவார். இது எபேசு சபைக்கு மாத்திரம் கிடையாது, நம்ம சபைக்கும் அதே காரியங்கள் தான். ஆண்டவர் இடத்துல உண்டான அன்பை நம்முடைய சொன்னது போல வொர்ஷிப், ஆண்டவரை துதிக்கிற காரியங்கள், ஆதியில் இருந்ததான வாழ்க்கை போல வேத வாசிப்பு, வேர்ட், ஆண்டவருடைய வார்த்தையில நமக்கு இருந்ததான அந்த ஆதி அன்பு, தேவனுடைய வேலைகள்ல ஒர்க், தேவனுடைய வேலைகள்ல அந்த இருந்ததான அந்த ஆதியில் நம்ம செய்ததான அந்த ஆர்வம், அந்த நேசம், தேவனுடைய சாட்சிகளாய் நம்முடைய வாழ்க்கையை ஒரு சாட்சியாய் விட்னஸ் ஆக சொன்னதான காரியம், அதுதான் ஆதி அன்பு. அதுதான் ஆதியில நம்ம செய்ததான கிரியைகள். அதுதான் தேவன் நம்ம இடத்துல இந்த காலை வேளையில நம்மளை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அப்படி அதை செய்வோமே ஆனால், மனம் திரும்புவோமே ஆனால் அதற்குண்டான ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் சொல்றார். எப்பயுமே ஆண்டவர் நம்முடைய தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். ஒருபோதும் பாருங்க, நீ மனம் திரும்பாட்டி நான் அழித்து போடுவேன்னு சொல்லி சாபத்தையும் சொல்றாரு. கடைசி வசனத்துல, அதாவது இந்த எபேசு பட்டணத்துக்கு கடைசி வசனத்துல சொல்லும் போது, 7ஆம் வசனத்தை சொல்லும் போது அதற்குண்டான ஆசீர்வாதத்தையும் சொல்றார். என்ன சொல்ற? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. அல்லேலூயா. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், எல்லாத்துலயும் இந்த ஜீவ விருட்சத்தை நீங்க பார்க்க முடியும். இந்த ஜீவ விருட்சம்னா ஆண்டவர் இந்த பூமியில படைத்ததான எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் வைத்திருந்ததான காரியம். ஆனா அது ஆண்டவர் மீண்டும் என்ன பண்ணுகிறார்? ஜெயம் கொள்கிறவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். அதை எதை காட்டுகிறது? ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்தை, அவருடைய பரலோகத்தில் நமக்கு ஒரு இடம் உண்டு என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நீங்க இந்த வார்த்தைய கேட்டிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை நீங்க சரியாய் ஆரம்பத்திலிருந்து கேட்டிருப்பீர்கள் என்றால் எல்லா வார்த்தைகளுமே பாருங்க இந்த அன்பை குறித்து தான் சொல்லப்படுகிறது. இந்த எபேசு பட்டணம் ஒரு பாவம் நிறைந்த, சாபம் நிறைந்த ஒரு பட்டணமா இருந்ததிலிருந்து ஆண்டவர் தூக்கி எழுப்பி அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தார். எழுப்புதலுக்கு பிறகு ஆக்கிலா, பிரிஸ்கிலா, அப்போலோ, அப்போஸ்தலனாகிய பவுல், தீமோத்தேயு, அதுக்கப்புறம் சீஷனாகிய யோவான்,
எல்லாரும் அங்க ஊழியம் செய்தாங்க. எல்லாரும் சத்தியத்தையும் சொன்னாங்க. அன்பின்குரிய சத்தியங்களை தொடர்ந்து சொன்னாங்க. ஆனா அந்த சபை தோத்து போனது. இன்றைக்கு அது ஒரு இஸ்லாமிய நாடாதான் இருக்கிறது. நம்மளுடைய சொன்னது போல அங்க சபைகள் இல்ல. சபைகள் இருந்த இடம் கூட, அடையாளம் கூட இல்லாத அளவுக்கு முற்றிலுமாய் அழிந்து போய் தேசத்துக்கு, உலகத்திற்கு கிறிஸ்துவத்தின் தலைநகரமாய் இருந்ததான துருக்கி தேசத்துல முக்கியமான நகரமாக எபேசு பட்டணம் இன்றைக்கு ஒரு இஸ்லாமிய தேசமாய் இருக்கிறது. ஏனென்றால் அவர் மனம் திரும்பவில்லை, ஆதி அன்புக்கு அவர்கள் திரும்பவில்லை. நீங்களும் நான் அந்த ஆதிக்கு அன்புக்கு திரும்பாமல் இருப்போமே ஆனால் நம்முடைய சபையும் கண்டிப்பாக அழிந்து போகும் என்பது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. அழிந்து போகாமல் தேவனுடைய ஜீவ கிரீடத்தை, அந்த ஜீவ விருட்சத்தை பெற்றுக்கொள்வோமே ஆனால் நம்ம ஜெயம் கொண்டவர்களா இருப்போம். எல்லாம் எழும்பி நிற்போமா? எல்லாம் எழும்பி நின்று ஆண்டுடைய சமூகத்துல, தகப்பனே எங்களை முழுமையுமாய் இந்த காலை வேளையில நாங்கள் அர்ப்பணித்து செபிக்கிறோம். ஒரு விஷயம் எல்லாம் 2 நிமிடங்கள். ஆண்டவரே, நாங்க இவ்வளவு நாட்கள் ரட்சிக்கப்பட்டும் பாருங்க, ஒரு காரியம், ஒரு புது ஜாமான் வாங்குறோம், ஒரு புது காரியம் வாங்குறோம்னா அது வாங்கின சில காலங்கள் அதை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கும். அதனுடைய நெருக்கம் ரொம்ப க்ளோஸா இருக்கும். ஆனா நாட்கள் போக போக அதனுடைய ஈர்ப்பு